ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுரேஷ்குமார். வாழை மரத் தோட்டம் அதுதான் இன்றைக்கி நம்மளோட பிஸ்னஸ் டாபிக். அதாவது விவசாய ரிலேட்டடான வாழை மரத் தோட்டங்கள் இருந்து எப்படி நம்ம அதிக வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே தொழிலில் பலவிதமான வருமானங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த தொழிலையும் கிட்டத்தட்ட 4-5 விதமான வருமானங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு சில விவசாயிகள் நான் சொல்ல போகிற அந்த 4-5 விதமான வருமானங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சில விவசாயிகளுக்கு இது எல்லாம் கூட வியாபாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் சான்ஸ் இருக்கும். அப்படி யாராவது தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாழை மரத்தோட்டம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இதில் மிகப்பெரிய லாபம் இருக்கோ அதே அளவுக்கு சொல்லப்போனால் இதில் மிகப்பெரிய லாஸும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மார்ச் எண்டு வந்துருச்சு. ஏப்ரல் மே இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மழை சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் கண்டிப்பாக வாழை மரத்தோட்டங்கள் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா பாதிப்பு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாதிப்பு ஆகும்னு சொல்லலை, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பாதிப்பு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மழை வர டைமில் காற்று ஒரு வேளை அதிகமாக அடித்தாலோ அந்த டைமில் வாழை மரங்கள் எல்லாமே உடஞ்சி விழுவதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால விவசாயிகள் அதிக பாதிப்பாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, வாழை மரத் தோட்டத்திலேருந்து எத்தனை விதமான வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். வாழை மரத் தோட்டத்திலேருந்து மெயினாக வாழைப்பழங்களை ஃபஸ்ட்டு இன்கமாக பார்க்குறது. வாழைப்பழங்கள் வெட்டி அது சேல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இன்கமாக பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வாழை இலைகளை விற்று வருமானம் பார்க்க முடியும். ஆனால் வாழை இலைகளை வாழை இலைகளை மட்டும் விற்று பல லட்சம் கூட வருமானம் நம்ம பார்க்க முடியும். டெய்லி பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா சிறிய வருமானமாக பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 நம்ம வாழை இலைகளை விற்று மட்டுமே வருமானம் பார்க்க முடியும். அதை பற்றின ஒரு 2 வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற வருமானம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய்கள். வாழைக்காய்கள் ஒரு சிலர் மட்டுமே விற்று அதுலேருந்து வருமானம் பார்க்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய ரக வாழைக்காய்கள் மட்டும்தான் பச்சு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்ன ரக வாழைக்காய்கள் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு இன்னும் நல்ல ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா பெரிய ரக வாழைக்காய்கள் யூஸ் பண்ணுற சமயத்தில் சில பேர் சிறிய ரக வாழைக்காய்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா விவசாயிகள் இதையே கூட சேல் பண்ணி வருமானம் பார்க்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிறிய ரக பொதுவாக வாழைக்காய்கள் மட்டுமே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலிமா கூட வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான இதுதான். அதுவும் இப்போ தான் ஒரு சிலர் வாழைக்காய்கள் குழம்புல யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வாழைக்காய்கள் வச்சு பொரியல் கூட நம்ம தனியாக பண்ண முடியும். அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட்டு ரிலேட்டடான இதில். அந்த வகையில் பார்க்கும்போது வாழைக்காய்களை கூட நம்ம விற்று வருமானம் பார்க்க முடியும். இது 2வது வருமானம். அடுத்து 3வது வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டு தான் இது. வாழை கட்டையிலேருந்தே தனியாக வாழை தண்டு எடுப்பாங்க. அதாவது ஒன்ஸு தார் போட்டதுக்கப்புறம் தான் அதிலிருந்து தான் வாழை தண்டுகளை பிரித்து எடுக்க முடியும். அந்த வாழை தண்டுகள் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் ஒரு வாழைத்தண்டு 1 கிலோ கிட்டத்தட்ட 450 ரூபா பக்கம் விற்கிறாங்க. இது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. ஆனால் இதே விஷயம் நம்ம ஊரில் வாழைத்தண்டுகளை அதிகமாக குழம்பு பண்ணுறதோ பொரியல் பண்ணுறதோ அப்படிங்கிறது யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவும் குறைவான ஒரு சிலர் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக மெயினாக சொல்லணும் அப்படின்னா இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு நாட்டு வைத்தியம் தான் சொல்லணும். கண்டிப்பாக இதை பொரியல் பண்ணி இல்லை குழம்புல மிக்ஸ் பண்ணியோ கண்டிப்பாக ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது வாழை இந்த தண்டுகளை கூட நம்ம சேல் பண்ண முடியும். இதை சேல் பண்ணி கூட நம்ம அதிகமாக வருமானம் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் கிடைச்சாலும் நமக்கு இதிலிருந்து கிடைக்கிற வருமானம் போதுமானதாக இருக்கும். அடுத்து 4வதாக நம்ம பார்க்க போகிற வருமானம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் தார் போட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அந்த வாழைப்பூ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வர்ற வரைக்கும் விடுவோம். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு வந்த வரைக்கும் உடனே அந்த வாழை பூவை கூட நம்ம கட் பண்ணி அதை கூட நம்ம சேல் பண்ண முடியும்.
வாழைப்பூ எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு தெரில. ஆனால் வாழைப்பூ நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது வாழைப்பூ வந்து நம்ம ஊரில் கம்மியான பேர் மட்டும்தான் சமையல், அதாவது பொரியல் மாதிரி பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். இதே வாழைப்பூவையும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கும் சரி, வெளியே மாவட்டங்களுக்கும் சரி, ஸ்டேட்டுக்கும் சரி நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணியும் நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 4வது வருமானம். வாழைப்பூவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்டோன் இருக்கிறவங்க வாழைப்பூ சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே வாழை மர தோட்டத்திலிருந்து 2 விதமான ஐட்டங்கள் வந்து, அதாவது 2 விதமான உணவு பண்டங்கள் வந்து ஸ்டோனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமாக வந்து யாராவது பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளைக்காவது உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 விதமான வருமானங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். 5வது வருமானம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் விற்கிறது. இதுதான் மொத்தம் ஒரே தொழிலில் வந்து 5 விதமான வருமானம் நம்ம பார்க்குறோம். இந்த 5 விதமான வருமானம் ஒரே தொழிலில் கிடைச்சாலும் இது வந்து ஒரு அந்த காலகட்டம், அந்த பருவநிலை முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருந்தால் தான் இந்த 5 விதமான வருமானங்களும் நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் மழை வருது, நம்ம வாழை மரங்கள் எல்லாமே சாஞ்சிருச்சு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு, அந்த பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னாலும் யாருமே தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அது கடைசி வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 பை 1 வருமானம் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. சப்போஸ் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை கூட நம்ம வியாபாரிகளுக்கு விற்று கூட நம்ம அதில் வருமானம் பார்க்க முடியும். ஏன்னா என்னதான் கவர்மெண்ட் வந்து நமக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாலும் நமக்கு இது வேஸ்ட்டாக போகிறத விட இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு நம்ம அதை விற்றா கூட நமக்கு நல்ல வருமானம் கொடுக்கும். ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி சீசனில் மழை வர்ற டைம்லேயும் பாதிப்பு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் இது விற்கிறாங்களா அப்படின்னா இல்லை, அதுதான் உண்மை. நிறைய பேர் விற்கிறதே கிடையாது. அது வேஸ்ட்டாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்களே தவிர, நான் பார்த்த வரைக்கும் 100ல் 1 ஆள் மட்டும்தான் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். நிச்சயமாக அதை சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஏரியாலும் மழை வந்து வாழை மரங்கள் சாஞ்ச சமயத்தில் யாருமே வந்து இதை சேல் பண்ணலை, எல்லாருமே அப்படியே விட்டுட்டாங்க. 1-2 பேர் மட்டும்தான் அந்த உடஞ்சி விழுந்த அந்த வாழை காய்களை மட்டும் கட் பண்ணி 1-2 பேர் மட்டும்தான் அதை மட்டும்தான் விற்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே கூட சேல் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் சைடில் யாராவது வாழை தோட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட தோட்டத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எல்லாமே இதாகிடுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வருத்தத்தில் இருக்க வேண்டாம். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இப்படி கூட பண்ணி ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட வருமானம் கூட நம்ம இதில் பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இது நமக்கு எவ்வளவோ பரவாயில்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த வகையில் இந்த தொழில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழிலாக தான் இருக்கும். யாராவது விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த 5 விதமான வருமானங்களில் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் மட்டும்தான் அந்த எல்லா வருமானத்தையுமே பார்க்குறவங்க இருக்காங்க. மீதி அத்தனை விவசாயிகளுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு விவசாயத்தை மட்டும், அதாவது ஏதாவது ஒரு வருமானத்தை மட்டும்தான் மெயினாக அவங்க நம்பியிருக்காங்களே தவிர மற்ற பல விதமான வருமானங்களை வந்து அவங்க மறந்துடுறாங்க. சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட இதை கூட எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜை சொன்னேன் நான். இதை பற்றின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, முதல் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை சிறுதொழில் மாதிரியே நிறையா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். அடுத்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் நண்பர்களே.